இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, தாயாம் திரு அவை இன்றைக்கு ஸ்பெயின் தேசத்தை சார்ந்த ஒரு மறைசாட்சியினுடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. அந்த மறைசாட்சியினுடைய பெயர் புனித கோர்தோபா நகரத்தினுடைய யூலோஜியஸ் என்கிற ஒரு மறைசாட்சி தான். மிகப்பெரிய ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறக்கிறார். இளைய வயதிலேயே ஒழுக்கத்தோடும் ஞானத்தோடும் இருந்து இவர் துறவரம் பூணுவதற்காக தன்னையே தயாரித்து கொண்டார் என்றும், இவர் படித்து பின்னாட்களில் மறைக்கல்வி ஆசிரியர்களுக்கெல்லாம் தலைமை ஆசிரியராக பணியாற்றினார் என்றும், அந்த ஒரு காலகட்டத்தில் ஸ்பெயின் தேசத்தில் மூர் இனத்து மக்கள் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களை கொடுமைப்படுத்தி கொலை செய்து கொண்டிருந்த ஒரு நேரம். பல கத்தோலிக்க கிறிஸ்தவர்களோடு இந்த புனித யூலோஜியஸ் அவர்களும் கடத்தப்பட்டார் என்றும், சிறை வைக்கப்பட்டார் என்றும், மிகுந்த வேதனைக்கு உட்படுத்தப்பட்டார் என்றும் வாசிக்கிறோம். அங்கிருந்து சக கைதிகளுக்கு மறைக்கல்வியை கற்பித்து விசுவாசத்தில் உறுதிப்படுத்தினார் என்றும், அதற்கு பிறகு விடுதலையாக்கப்பட்டு ஆயராக உயர்த்தப்பட்டார். அந்த ஒரு காலகட்டத்தில் தான் ஒரு இஸ்லாமியரை மனம் மாற்றினார் என்கிற ஒரு குற்றச்சாட்டோடு இவர் சிறை பிடிக்கப்பட்டு வதைக்கப்பட்டு கடைசியில் மறைசாட்சியாக கொலை செய்யப்பட்டார் என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, தச்சு தொழில் செய்பவர்களுடைய பாதுகாவலராக இந்த புனித யூலோஜியஸ் அறியப்படுகிறார். இந்த புனிதருடைய பரிந்துரையால் நாமும் விசுவாசத்தில் உறுதி பெற்றவர்களாய், நம்முடைய குடும்பத்தில் விசுவாசம் குறைவாய் இருப்பவர்களுக்கு விசுவாசத்தை பயிற்றுவிப்பவர்களாய் நாமும் மாற வேண்டிய ஒரு வரத்திற்காக இந்த புனிதருடைய பரிந்துரையால் இன்றைக்கு நம்ம மன்றாடி செபிப்போம். அன்புமிக்கவர்களே, கடற்கரை ஓரத்தில் ஒரு வயதான பாட்டி மற்றும் அவருடைய பேரன் விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த பாட்டி கடற்கரை ஓரமாக அமர்ந்து புத்தகத்தை வாசித்து கொண்டிருக்கிறார். அவருடைய பேரன் கடற்கரை ஓரத்தில் மணல் வீடுகளை கட்டி விளையாடி கொண்டிருக்கிறான். திடீரென்று வந்த ஒரு பேரலை அந்த பேரனை அடித்து உள்ளே இழுத்து சென்று விடுகிறது. இதை கண்டு பதறிய அந்த பாட்டி உடனடியாக முழந்தாலிட்டு ஆண்டவரிடத்தில் அழுது ஒரு மன்றாட்டை ஏறெடுக்கிறார். காரணம், பெற்றவர்களுக்கு நான் என்ன பதில் சொல்ல முடியும்? அப்படி என்று, ஆண்டவரே, என் பேரனை உடனடியாக காப்பாற்றுங்கள், அவனை காப்பாற்றினால் நான் அன்னதானம் செய்கிறேன், அந்த குழந்தையை காப்பாற்றினால் நான் வேளாங்கண்ணிக்கு நடந்தே வரேன், அந்த குழந்தையை காப்பாற்றினா நான் நிறைய மெழுகுதிரிகளை ஏற்றுகிறேன், அப்படி என்று உடனடியாக ஒரு அவசரமான ஒரு ஜெபத்தை ஏறெடுத்த அடுத்த கணமே ஆண்டவர் அந்த பாட்டியினுடைய ஜெபத்தை கேட்டு மற்றொரு பேரலையின் மூலமாக இழுத்து செல்லப்பட்ட அதே குழந்தை மறுபடியும் கரை சேர்க்கப்படுகிறான். அந்த குழந்தையை கண்டு மகிழ்ச்சியோடு சென்ற அந்த வயதான பாட்டி குழந்தை இடத்துல சென்ற உடனேயே அவனுடைய கழுத்து வெறும் கழுத்தாக இருப்பதை கண்டு, ஐயோ, என் பேரன் கழுத்தில் 5 பவுன் சங்கிலி இருந்துச்சே, தங்கச்சங்கிலியை காணுமே அப்படி என்று பேரன் உயிர் பிழைத்ததை கூட மறந்துவிட்டு தன்னுடைய பேரனுடைய கழுத்தில் இருந்த தங்கச் செங்கிலியை காணுமே, அவனுடைய பெற்றோர்கள் கேட்டால் நான் என்ன பதில் சொல்லுவேன்? கடல் அடிச்சிட்டு போக்குள்ள அவன் கழுத்தில் செயின் இருந்துச்சே, திரும்ப வரக்குள்ள செயினை காணுமே அப்படி என்று அழுது புரண்டாலாம் அந்த பாட்டி. அன்புமிக்கவர்களே, நம்முடைய விசுவாசம், நம்முடைய இறைவேண்டல் கூட பல நேரங்களில் இப்படியாகத்தான் வேடிக்கையாக வெளிவேடத்தோடு உண்மையான விசுவாசம் இல்லாத ஒரு விசுவாசமாக இருக்கிறது என்பதை புரிய வைப்பதற்காகத்தான் இந்த ஒரு சிறிய நிகழ்ச்சியை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். இன்றைக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பகுதியை விட்டு கலிலேய பகுதிக்கு செல்கிறார். அங்கே கப்பர்நாகும் என்கிற ஒரு இடத்துல அங்கிருந்த அரசு அலுவலர் ஒருவர் இயேசுவிடத்தில் தன்னுடைய மகன் நோய்வாய்ப்பட்டிருப்பதாகவும் அவனை குணப்படுத்த ஆண்டவரே வரும்படியாகவும் அழைக்கிற நேரத்தில் அரும் அடையாளங்களை கண்டால் ஒன்றி நீங்கள் விசுவசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லுகிறார். இதை கேட்ட அந்த அரசு அலுவலர், ஆண்டவரே, நீர் என்னுடைய இல்லத்திற்கு வந்தால் என்னுடைய மகன் பிழைப்பான் என்று மறுபடியும் விசுவாசத்தோடு கேட்க, நமது ஆண்டவர் அந்த இடத்துல நீர் வீட்டிற்கு செல்லும், உன்னுடைய மகன் குணமடைவான் அப்படி என்று சொல்லுகிறார். இயேசு சொன்ன இந்த ஒற்றை வார்த்தைகளை விசுவசித்தவராய் அரசு ஊழியர் வீட்டிற்கு திரும்ப சென்று கொண்டிருந்த நேரத்தில் அவருடைய பணியாளர்கள் ஐயா, போதகரை தொந்தரவு செய்ய வேண்டாம், உம்முடைய மகன் பிழைத்து கொண்டான் அப்படி என்று சொல்லுகிறார்கள். எந்த நேரத்தில் என்னுடைய மகன் பிழைத்து கொண்டான் என்று கேட்டு, இயேசு நீர் வீட்டிற்கு செல்லும், உன் மகன் பிழைத்து கொள்வான் என்று சொன்ன அதே நேரத்தில்
தன்னுடைய மகன் குணமடைந்திருப்பதைக் கண்டு அவர் இயேசுவில் விசுவாசம் கொண்டார் என்று இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, அரசு பணியாளராக இருந்த அவர், செல்வ செழிப்பில் இருந்த அவர், பல பணியாளர்களை தன்னிடத்தில் கொண்டிருந்த அவர் இயேசுவினுடைய அந்த ஒற்றை வார்த்தையில் விசுவாசம் கொண்டு இன்றைக்கு தனக்கும் மீட்பை பெற்றுக்கொள்கிறார். தன்னுடைய குடும்பத்திற்கும் பேராசிரியர் இன்றைக்கு பெற்றுக்கொள்கிறார். அன்புமிக்கவர்களே, தவ காலத்தில் இறை வேண்டலை ஏறெடுக்க திருச்சபை நம்ம வேண்டுகிற அந்த ஒரு காலத்தில் நம்முடைய இறை வேண்டல், நம்முடைய ஜெபம் உண்மையான விசுவாசத்தோடு இருக்கிறதா, அல்லது வெறும் மேலோட்ட விசுவாசமாக இருக்கிறதா, நம்பிக்கையுள்ள ஒரு விசுவாசமாக இருக்கிறதா, அல்லது எதிர்நோக்குள்ள ஒரு விசுவாசமாக இருக்கிறதா என்று சிந்தித்து நம்முடைய இறை வேண்டல் ஒவ்வொன்றும் இறைவனை சோதிக்கிற இறை வேண்டல்களாக இல்லாமல் இறைவன் மீது 100% நம்பிக்கை வைக்கிற இறை வேண்டல்களாக, எதிர்நோக்கோடு கூடிய இறை வேண்டல்களாக இருக்க இறைவன் நம்மை தூண்ட இன்றைக்கு இறைவனிடத்தில் மன்றாடி செபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.